சுகமே சூழ்க. திங்கட்கிழமை பிறந்தவர்கள். திங்கட்கிழமை அப்படிங்கிறப்போ அது சந்திரனை குறிக்கும். இப்ப சந்திரனுடைய அம்சம் பொருந்திய மனிதர்கள் கடகராசியில பிறந்தவங்க, இல்ல கடக லக்னத்துல பிறந்தவங்க, இல்ல ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவர்கள். இவங்க எல்லாருமே சந்திரனுடைய அம்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கும். இப்ப அவர்கள் இயல்பாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பான மனிதர்களாகவும், தாயுள்ளம் படைத்தவர்களாகவும், யார் மீதும் எளிதாக இறக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்களாகவும், உதவும் மனப்பான்மையும் அவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கண் கலங்கி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் ரொம்ப மென்மையா இருக்கும். அவர்களால ஒரு இடத்துல அமரவே முடியாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் வேலை செய்யவே முடியாது. நான் சொன்ன அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகர்கள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் அவங்களுக்கு இயல்பான குணமாவே இருக்கும். உண்மையிலுமே பயணங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பயணங்கள் செய்யவே அவங்க வாழ்க்கை மேம்படும். அவர்கள் நீங்க ஒரு இடத்துல முடக்கி போட்டீங்கனாலே மனதளவு ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா சந்திரனாலே மனோகாரகன் தான் சந்திரன். அவங்க இயல்பாவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் உள்ளவங்க நிச்சயமாக அந்த சந்திரன் அம்சம் போறதுங்க மன டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவரும் போது தான் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதே போல சந்திரன்றது உணவையும் குறிக்கும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கடக ராசி, கடக லக்னம், அஸ்தம், திருவோணம், ரோஹிணி இவங்க எல்லாருமே 2ஆம் தேதி பிறந்தவர்கள், இவங்க எல்லாமே திங்கட்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இயல்பாவே உணவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேடி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சு யூடியூப்ல பார்த்து இங்க நல்ல ஃபுட் கிடைக்குது அப்படின்னு தேடி போய் சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ இந்த பயணங்களும் அது சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தருதுங்கிறது தான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க, சந்திரனின் அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கண்மூடித்தனமா அன்பு வச்சிடக்கூடாதுங்கிறது தான் அதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய விஷயம் ஒரு கிரகத்தை வச்சு நீங்க சொல்ல முடியும். இப்போதைக்கு இதை நீங்க கடைபிடித்து பயன்பெறணும். சுகமே சூழ்க.